கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பில் தொழிற்போட்டி காரணமாக தள்ளுவண்டியில் பூ விற்கும் பெண்ணை தாக்கிய நபர்கள் மீது விடிய அரசின் ஏவல் துறையினர் நடவடிக்கை எடுக்காமல் அலைக்கழித்து வருவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. சேத்தியாத்தோப்பு கடைத்தெருவில் தள்ளுவண்டியில் பூ வியாபாரம் செய்து வரும் மஞ்சுளாவை சிலர் இப்பகுதியில் கடை போடக்கூடாது என பல மாதங்களாக மிரட்டி வந்துள்ள நிலையில் வண்டியை கவிழ்த்து பூவை ரோட்டில் வீசி அவரை தாக்கியுள்ளனர். இதுகுறித்து விடிய அரசின் ஏவல் துறையினர் புகாரை வாங்க மறுத்து அலைக்கழித்தனர். விடிய ஆட்சியில் பெண்களுக்கும் சிறு குறு தொழில் செய்து வரும் நடைபாதை வியாபாரிகளுக்கும் பாதுகாப்பற்ற நிலை உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே வீட்டில் இருந்த குளிர்சாதன பெட்டி மற்றும் பட்டாசுகள் வெடித்து தீ விபத்து ஏற்பட்டது. குடியாத்தம் அடுத்த நேருஜி நகர் பகுதியைச் சேர்ந்த பத்திர எழுத்தாளர் செல்வம் என்பவரது வீட்டில் இருந்த குளிர்சாதன பெட்டி திடீரென வெடித்ததில் தீபாவளி பண்டிகைக்காக வாங்கி வைத்திருந்த பட்டாசுகளும் வெடித்து தீ விபத்து ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் சுமார் 1 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். தீ விபத்தின் போது வீட்டில் யாரும் இல்லாததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. சென்னை திருவொற்றியூரில் 15 நாட்களாக குடிநீர் கிடைக்காததால் ஆத்திரமடைந்த பெண்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருவொற்றியூர் மேற்கு பகுதியான ராஜாஜி நகரில் குடிநீர் வசதி இல்லை என விடியா மாநகராட்சி அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனால் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட முடியாத நிலையில் கேசிபி சாலையில் 50க்கும் மேற்பட்ட பெண்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் புவனகிரி, சேத்தியாத்தோப்பு, கீரப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு சிலைகள், பழங்கள், பூக்கள் உள்ளிட்ட வியாபார பொருட்கள் விற்பனை படுஜோராக நடைபெற்றது. 2 அடி உள்ள விநாயகர் சிலைகள் 150 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 1000 ரூபாய் வரை நடைபாதை கடைகளில் விற்பனை செய்யப்பட்டது. மேலும் விநாயகர் சதுர்த்தி பூஜைக்காக படையல் செய்யப்படும் கரும்பு துண்டு, வாழைப்பழம், சோளம், கம்பு உள்ளிட்ட பூஜை பொருட்களின் விலையும் அதிகரித்து காணப்பட்டது. விலை கூடுதலாக இருந்தாலும் விநாயகர் சதுர்த்தி விழாவை கொண்டாட வேண்டும் என்ற நோக்கத்தில் பொதுமக்கள் பூஜை பொருட்கள் மற்றும் சிலைகளை ஆர்வமுடன் வாங்கிச் சென்றனர். தென்காசி மாவட்டம் புதிய பேருந்து நிலையம் முன்பாக 18 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட தமிழ்நாடு தூய்மை தொழிலாளர்கள் நலச்சங்கம் சார்பில் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தூய்மை பணியாளர்களுக்கு 50% அகவிலைப்படியுடன் மாத ஊதியம் வழங்க வேண்டும், கொரோனா காலகட்டங்களில் பணிபுரிந்த தூய்மை பணியாளர்களுக்கு கொரோனா ஊக்கத்தொகையாக 15,000 ரூபாய் வழங்க வேண்டும் உள்ளிட்ட 18 அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. திறனற்ற திமுக ஆட்சியில் அனைத்து துறை பணியாளர்களும் தங்கள் கோரிக்கைகளை ஆர்ப்பாட்டங்கள் மூலமே வலியுறுத்த வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக அரசு பணியாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். கும்பகோணம் மாவட்டம் வண்ணாங்கண்ணி பகுதியில் தங்கள் குடியிருப்புகளை அகற்றும் மாநகராட்சி நடவடிக்கையை எதிர்த்து மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கும்பகோணத்தில் குளங்கள் மற்றும் வாய்க்கால்கள் ஆக்கிரமிப்புகள் அதிகம் உள்ளதாக தொடரப்பட்ட வழக்கில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருந்தது. இதையடுத்து மாநகராட்சி அதிகாரிகள் ஆக்கிரமிப்புகளை அகற்ற முற்பட்ட போது வண்ணாங்கண்ணி பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 45 ஆண்டுகளாக இந்த பகுதியில் வசித்து வரும் தங்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்றும் தங்களை அகற்றக்கூடாது என்றும் அப்பகுதி மக்கள் விடியா திமுக அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். விழுப்புரத்தில் விலைவாசி உயர்வால் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டியும் கூட வியாபாரம் சரிவர நடைபெறவில்லை என வியாபாரிகள் வேதனை தெரிவித்தனர். விடியா அரசின் மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறையின் திடீர் கெடுபிடியால் விழுப்புரத்தில் விநாயகர் சிலை விற்பனை மந்தமாக உள்ளதாக வியாபாரிகள் குற்றம் சாட்டினர். மேலும் விழா காலங்களில் எப்போதும் பரபரப்பாக இருக்கும் விழுப்புரம் நகர கடைவீதிகள் கூட்டம் குறைந்து காணப்பட்டதால் முதலீடாவது திரும்ப கிடைக்குமா என வியாபாரிகள் கவலையில் ஆழ்ந்துள்ளனர். போன வருஷம் 3 ரூபா விற்று இந்த வருஷம் 4 ரூபா விலை ஏறிடுச்சு. ஒரு வருஷத்துக்கு ஒரு விலை. ஆனால் இந்த வருஷம் விலை அதிகமாக இருந்தாலும் வாங்கிட்டு வந்துட்டோம். இந்த விநாயகர் சதுர்த்தியை நம்பி தான் வாங்கிட்டு வந்தோம். ஆனால் நம்பிக்கை இருந்தமாரி எங்களுக்கு இல்லை, வியாபாரம் அவ்வளோ இல்லை. திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் ஒன்றியத்தில் உள்ள முல்லை கிராமத்தில் ஓராண்டிற்கும் மேலாக மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் பல முறைகேடுகள் நடந்துள்ளதாக இளைஞர்கள் சிலர் குற்றம் சாட்டியுள்ளனர். இத்திட்டத்தின் கீழ் நடைபெற்ற பணிகள் மற்றும் வரவு செலவு குறித்து ஒரு குழுவினர் தணிக்கை செய்து கிராம சபை கூட்டத்தில் விளக்கமளித்த நிலையில் அக்கிராமத்தைச் சேர்ந்த சில இளைஞர்கள் ஒதுக்குப்புறமான இடத்தில் கிராம சபை கூட்டம் கூட்டி ஊராட்சி சார்பில் நடந்த தவறுகளை மறைக்க பார்ப்பதாக குற்றம் சாட்டி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். விடியா திமுக ஆட்சியில் அனைத்து அரசு துறைகளிலும் முறைகேடுகள் நடப்பதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.